வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்றைக்கி நம்ம லெஸ் தென் 1500 கேலரிஸ் டயட் பிளானோட 13வது நாளில் இருக்கோம். இன்றைக்கி நம்ம காலையில் சாப்பாடோட அப்ராக்சிமேட் கேலரிஸ் 220 அண்ட் இன்றைக்கி நம்ம காலையிலுக்கு கம்பு உப்புமா சாப்பிட போகிறோம். கம்பு உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கே 2 பேருக்கு அளவாக மாவு ரெடி பண்ணிக்க போகிறோம். இதுக்கு ஒரு 1.5 கப் அளவுக்கு கம்பு எடுத்துக்கோங்க. இதை இப்போ நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்துக்கணும். எப்படியும் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் இதை வறுக்க வேண்டியது வரும். இதோ நல்ல வாசனை வந்துருச்சு, வறுபட்டுருச்சு. இதை ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ நீங்கள் இதை எவ்வளோ தூரம் நல்லா பொடி பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் நல்லா மைய அரைச்சிக்கோங்க. அரைச்ச மாவை பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ அதை நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி சேர்க்க ஆரம்பிக்கணும். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பெசறி விடுங்க. புட்டுக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசையணும். ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க. லைட்டாக தெளிச்சிட்டு நல்லா உதிரி உதிரி ஆக்குங்க. இதோ மாவு ஈரப்பதத்தோடு இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இட்லி தட்டில் தண்ணி ஊற்றிக்கலாம். இட்லி தட்டை வச்சு இதுக்கு மேலே நல்லா சுத்தமான ஈர துணியை விரிச்சு விடுங்க. இதுக்கு மேலே நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். துணியை வச்சு இந்த மாதிரி லைட்டாக மூடிக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட போகிறோம். இதோ நம்மளோட வேக வச்ச கம்பு மாவு ரெடி. இதில் நம்ம முதல்ல உப்புமா செஞ்சுக்கலாம். இதுக்கு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடித்ததும் கொஞ்சமாக நறுக்கின வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதோட காரத்துக்கு 2 காஞ்ச மிளகாயை கிள்ளி போடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ மாவு சேர்த்துடலாம். நான் ஒரு பவுல் கலவா மட்டும் மாவு சேர்க்க போகிறேன். நம்ம இங்கே ஒருத்தர் கலவா தான் செய்கிறோம். நீங்கள் 2 பேர் கலவா செய்கிறதா இருந்தால் எல்லா மாவையும் சேர்த்துடலாம். இதை இப்போ நல்லா வதக்க ஆரம்பிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு தேவைப்பட்டால் மறுபடியும் போட்டுக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதோ இது ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு பவுல் கலவா உப்புமா சாப்பிட போகிறோம். ஒரு பவுல் உப்புமாங்கிறது கிட்டத்தட்ட 250 கிராம். இந்த 250 கிராம் உப்புமாவில் 5.7 கிராம் ப்ரோட்டீனும், 5 கிராம் ஃபேட்டும், 28.9 கிராம் கார்போஹைட்ரேட்டும், 6.2 கிராம் ஃபைபரும் இருக்குது. அடுத்ததான் மார்னிங் ஸ்நாக்ஸ். இதோட அப்ராக்சிமேட் கேலரிஸ் 70. ஸ்நாக்ஸுக்கு நம்ம முளைக்கட்டின பயிறு, வெள்ளரிக்காயெலாம் போட்டு சாலட் செஞ்சு சாப்பிட போகிறோம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெள்ளரிக்காய் எடுத்துக்கோங்க. தோல் சீவி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இதோ வெள்ளரிக்காவை நறுக்கியாச்சு. இந்த பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதோட ஒரு 1/4 வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி போடுங்க. அடுத்ததாக ஒரு 1/2 தக்காளியை விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுங்க. இது முளைக்கட்டின பச்சை பயிறு 3 பெரிய ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விடுங்க. அடுத்ததாக தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, இல்லைன்னா உங்களுக்கு தேவைக்கேற்ப மிளகுத்தூள். இதை நல்லா கலந்து விட்டிங்கன்னா நம்மளோட சாலட் ரெடி.
இந்த ஒரு பவுல் வெள்ளரிக்காய் சாலடில் 3.5 கிராம் ப்ரோட்டீனும் 2.2 கிராம் ஃபேட்டும் 11.3 கிராம் கார்போஹைட்ரேட்டும் 3 கிராம் ஃபைபரும் இருக்குது. அடுத்ததாக நம்ம மத்தியான சாப்பாட்டுக்கு வரலாம். இன்றைக்கி நம்மளோட மத்தியான சாப்பாடோட அப்ராக்சிமேட் கேலரிஸ் 288. எண்ணெய் இல்லாத சப்பாத்தியும் பன்னீர் புர்ஜியும் சாப்பிட போகிறோம். சப்பாத்தி வேணும்னா டே 1 வீடியோவில் இருக்குது, ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ பன்னீர் புர்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி வீட்டிலேயே பன்னீர் செஞ்சு அதில் புர்ஜி செய்ய போகிறோம். ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. பால் பொங்குனதும் ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விடுங்க. எலுமிச்சம்பழம் ஜூஸ் விட்ட உடனே பால் தெரிஞ்சிடும். இதோ பால் நல்லா தெரிஞ்சிருச்சு. இப்போ பன்னீரை ஒரு துணியில் கலெக்ட் பண்ணிக்கலாம். எலுமிச்சம்பழம் சேர்த்ததால் அதோட புளிப்பு இருக்கும். அது போகணுன்னா தண்ணியில் நல்லா அலசிக்கோங்க. நல்லா புளிஞ்சு எடுத்துக்கோங்க. எவ்வளோ தூரம் உங்களால் புளிய முடியுமோ புளிஞ்சுக்கோங்க. இதை நீங்கள் ரொம்ப நேரம் தொங்க விடணும்லாம் கிடையாது. எப்படியும் நம்ம இதை வதக்க தான் போகிறோம், அதனால் இப்படியே எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் 1/4 கப் அளவுக்கு நறுக்கின வெங்காயம் சேருங்க. இதோட 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறணும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இதோ பாருங்கள் நல்லா கலர் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தக்காளி சேர்க்கணும். ஒரு 1/2 கப் அளவுக்கு தக்காளி சேர்க்கலாம், அதாவது 2 மீடியம் சைஸ் தக்காளி. இப்போ தக்காளி நல்லா மசிய வேகணும், அதனால் மூடி போட்டு நல்லா வேகிற வரைக்கும் குக் பண்ணுங்கள். இதோ தக்காளி ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ மசாலாலாம் சேர்க்க ஆரம்பிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிங்க. மசாலாவோட பச்சை வாசம்லாம் போய் இது நல்லா வதங்கிடணும். இதோ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம பன்னீரை சேர்த்துடலாம். பன்னீரை இந்த மாதிரி உடச்சி விடுங்க. இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்குவோம். இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கூட வதக்குனிங்கன்னா பன்னீர் புர்ஜி ரெடி ஆகிடும். பட் நான் இங்கே முட்டை சேர்க்க போகிறேன், அதனால் 2 நிமிஷம் வதக்கிட்டு நான் இங்கே முட்டை ஒன்று ஆட் பண்ணுறேன். இப்போ முட்டையோடு சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிங்க. இந்த அளவுக்கு உதிரி உதிரி ஆகிற வரைக்கும் வதக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது இங்கே ரெடி ஆகிடுச்சு, பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஸோ நம்மளோட பன்னீர் புர்ஜி இங்கே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி லஞ்சுக்கு நம்ம 2 சப்பாத்தியும் 1/2 கப் பன்னீர் புர்ஜியும் எடுத்துக்க போகிறோம். இந்த 2 எண்ணெய் இல்லாத சப்பாத்தியில் 6.1 கிராம் ப்ரோட்டீனும் 0.9 கிராம் ஃபேட்டும் 34.7 கிராம் கார்போஹைட்ரேட்டும் 5.3 கிராம் ஃபைபரும் இருக்குது. 1/2 கப் பன்னீர் புர்ஜியில் 6.6 கிராம் ப்ரோட்டீனும் 8.1 கிராம் ஃபேட்டும் 3.3 கிராம் கார்போஹைட்ரேட்டும் 0.9 கிராம் ஃபைபரும் இருக்குது. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இன்றைக்கி 2 கப் அளவுக்கு தர்பூசணி எடுத்துக்கோங்க. இது அப்ராக்சிமேட்டாக 49 கேலரி. இந்த 2 கப் தர்பூசணியில் 0.6 கிராம் ப்ரோட்டீனும் 0.5 கிராம் ஃபேட்டும் 10 கிராம் கார்போஹைட்ரேட்டும் 1.8 கிராம் ஃபைபரும் இருக்குது. அடுத்ததாக டின்னருக்கு வரலாம். நைட்டு சாப்பாட்டுக்கு நம்ம சோள தோசையும் கத்திரிக்காய் சட்னியும் சாப்பிட போகிறோம். இதோட அப்ராக்சிமேட் கேலரிஸ் 318. ஸோ முதல்ல சோள தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப் அளவுக்கு வெள்ளை சோளம் எடுத்துக்கோங்க. 1 கப் சோளத்துக்கு 1 கப் இட்லி அரிசி, 1/4 கப் உளுந்து, 1 டீஸ்பூன் வெந்தயம். இப்போ இது எல்லாத்தையும் தண்ணியில் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 3-4 மணி நேரம் அப்படியே நல்லா ஊற விடுங்க. இதோ நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம தனித்தனியாக அரைச்சிக்க போகிறோம். முதல்ல உளுந்து அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதோ நல்லா அரைப்பட்டுருச்சு. இப்போ ஒரு பாத்திரத்துக்கு இதை மாற்றிக்கலாம். அடுத்ததாக நம்ம சோளத்தை அரைச்சிக்கலாம். சோளத்தை சேர்த்தாச்சு. கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மைய அரைங்க. எவ்வளோ தூரம் கம்மியாக தண்ணி விட்டு அரைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் கம்மியாக விட்டுக்கோங்க. இதுவும் அரைப்பட்டுருச்சு. இப்போ இதை உளுந்தோடு சேர்த்துடலாம்.
கடைசியாக நம்ம அரிசியையும் அரைச்சிக்கலாம். இதோ அரைச்சாச்சு. இதையும் மற்ற 2 மாவோடு சேர்த்துருங்க. இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும். இதோ மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே மூடி போடுங்க. நைட்டு ஃபுல்லாக விட்டிங்கன்னா நல்லா பொங்கிரும். இதோ மாவு பொங்கிருச்சு. இதை நல்லா கலந்து விட்டிங்கன்னா சாஃப்ட் ஆகிடும். உங்கள் மாவு ரொம்ப கெட்டியாக தெரிஞ்சுது அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கோங்க. ஸோ நம்மளோட மாவு ரெடி. இதை தோசையாக ஊற்றிட வேண்டியதான். இதுக்கு மேலே வேணுங்கிற அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. இதோ ஒரு பக்கம் வெந்துருச்சு, திருப்பிடலாம். சோள தோசை உங்களோட நார்மல் தோசையை விட ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா மொறுமொறுன்னு வரும். இதோ நம்மளோட தோசை ரெடி, வெளியெடுத்துடலாம். இந்த தோசைக்கு ஒரு பெஸ்ட் காம்பினேஷன் அப்படின்னா சுட்ட கத்திரிக்காய் சட்னி. வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கத்திரிக்காவை நம்ம டைரெக்டாக தீயில சுட போகிறோம், அதனால் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கத்தி எடுத்து கத்திரிக்காயில் இந்த மாதிரி சொருகிட்டு தீயில காட்டி அதை சுட ஆரம்பிங்க. தோல் நல்லா கருகணும், அப்போ தான் உள்ளே நல்லா வேகும். உள்ளே அவ்வளோ சீக்கிரம் கருகாது, அதனால நல்லாவே கருக விடுங்க. ஒன்றை சுட்டாச்சு, அடுத்ததையும் சுட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதும் தோலை இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ இதோ நம்மளோட சுட்ட கத்திரிக்காய் ரெடி. இப்போ சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க. ஒரு 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி எண்ணெயில் சேர்த்து வதக்க ஆரம்பிங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். 1 இல்லைன்னா 2 காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு சின்ன துண்டு புளியும் சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ சுட்டு வச்ச கத்திரிக்காய், இந்த வெங்காயம் எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மைய அரைச்சிக்கலாம். அண்ட் இந்த சட்னி கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதனால் அதிகம் தண்ணி ஊற்றிடாதீங்க. இதோ நம்மளோட கத்திரிக்காய் சட்னி இங்கே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி டின்னருக்கு நம்ம 2 தோசையும் 3 பெரிய ஸ்பூன் கத்திரிக்காய் சட்னியும் சாப்பிட போகிறோம். இந்த 2 சோள தோசையில் 6.9 கிராம் ப்ரோட்டீனும் 9 கிராம் ஃபேட்டும் 40.7 கிராம் கார்போஹைட்ரேட்டும் 4.5 கிராம் ஃபைபரும் இருக்குது. 3 ஸ்பூன் சுட்ட கத்திரிக்காய் சட்னியில் 0.6 கிராம் ப்ரோட்டீனும் 3 கிராம் ஃபேட்டும் 2 கிராம் கார்போஹைட்ரேட்டும் 1.7 கிராம் ஃபைபரும் இருக்குது. இன்றைக்கி நம்ம சாப்பிட்ட மொத்த கேலரிஸ் அப்ராக்சிமேட்டாக 945. ஸோ டே 13 முடிஞ்சது. டே 14ல் சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.